ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா லவ் பேர்ட்ஸை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சேலுக்கு கொடுக்க போகிறேன். கொஞ்ச நேரத்தில் என் வீட்டுக்காரர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது என்னை விட்டு போகிறதுனால. ஏன்னா நான் கொடுக்குறதுக்கு காரணமே எனக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, தண்ணி வைக்க முடியல. நான் கடையிலேருந்து வந்தோடனே சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு வேண்டி. பாருங்கள், சோகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி கொடுத்துடலாம், அடுத்தவங்க வீட்டில் போய் அது நல்லதாக வளரட்டுன்ட்டு. ஸ்டெப் ஏறி போகிற இடத்துல பாருங்கள், வெள்ளரி அழகாக காய்ச்சி நிற்கிறாங்க. நான் பார்த்ததே இப்போ தான் பார்த்தேன், அதான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதையும் கூட இது பெருஞ்சீரக செடி. அதோட பூவை பாருங்கள், அழகாக எல்லோ கலரில் பூத்து நிற்குது. அதேபோல் அதோட காயை பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் கொஞ்சம் எடுத்து கசக்கி பார்த்தேன், அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. நாட்டு செம்பருத்தி அழகாக பூத்து நிற்கிறாங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் செம்பருத்தி அழகாக பூத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 3 வருஷமாக என்கிட்ட இருக்குது. அடிக்கடி பூப்பாங்க, ஆனால் அழகாக பூப்பாங்க. பூக்கூடிய டைம் எல்லாம் பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான், ஹைப்ரிட் தான். இது கம்பு வச்சு திழுக்க வச்சது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.